ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தோட்டத்திலே என்னுடைய மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகாரில் நடக்க இருக்கிற மகளிர் சங்க மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் மாநாடு 5 லட்சம் மகளிர்களை திரட்டி ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்த வேண்டும் என்று அதற்கான வழிமுறைகளை ஐயா அவர்கள் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கார்கள். அந்த அடிப்படையில் அந்த எல்லா மாவட்டம் தமிழ்நாடு எப்படி இளைஞர் பிரிவிழா மாநாடு ஒரு தமிழ்நாடே பேசப்பட்டதோ ஒரு 15 லட்சம் இளைஞர்களை வைத்து அதே மாதிரி இந்த மாநாடு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையில் 5 லட்சம் மகளிர் எதனா மகளிருக்கான உரிமை காவலர்னா அது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையில் அந்த மாநாடு பூம்புகாரில் நடக்க இருக்கிறது. அதற்கான ஒவ்வொரு மாவட்டமும் எப்படி எவ்வளோ பேர் வரணும், மஞ்சள் சீருடையிலே மஞ்சள் சேலை அணிந்து பெண்கள் வர வேண்டும், அதற்கான ஏற்பாடுகள் செய்வது குறித்து ஐயா அவர்கள் எங்களுக்கு ஆலோசனை சொன்னார்கள். அதை எங்கள் மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், மாநில பொறுப்பாளர்லாம் அவங்க ஊரில் போய் அந்த ஒன்றிய செயலாளர் கூட்டத்தை கூட்டி அந்த செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன்படி ஐயா அவர்கள் கட்டளையின்படி மிகப்பெரிய அளவில் வெற்றி மாநாடாக அமைத்து கொடுப்போம். ஆமாம், அது பொறுத்தவரைங்க ஒரு கடவுள் நாங்களாம் சொல்கிறோம், முதல்ல சொல்லிட்டு இருக்கிறேன், கடவுள் வாழும் கோவில், என்னோடய குலதெய்வம் வாழும் கோயில், 2.5 கோடி வன்னிய மக்களுடைய காவல் தெய்வம் மருத்துவர் ஐயா. வன்னியர்களுக்கு மட்டும் இல்லை அனைத்து சமுதாயத்துக்குமான தலைவர்னு சொல்லியிருக்கிறோம். வந்தோம். இன்னைக்கு ஐயாவே என்னை கூப்பிட்டு எப்போ உன்னை தொலைபேசி செயலாக போகிறாங்கும்போது என்னால் சார் இணைப்பது பண்ணிக்கணும், இணைப்பது செயலாக ஏன்னா முதல்ல இணைப்பது செயலாளர் இருந்தேன். இன்னொன்றுங்க, என்னை பொறுத்தவரையில் 1989 வன்னியர் சங்கம் என்ற அமைப்பு இருக்கும் பொழுது சேலம் மாநகரத்தில் வன்னியர் சங்கத்தினுடைய நகர செயலாளர், மாநகரம் கிடையாது, நகர மாணவனுடைய செயலாளராக நானும் ரத்தனம் இவர் தலைவராகவும் ஐயா போட்டாங்க 1989. அன்றிலிருந்து இன்று வரையில் எனக்கு மாணவரணி செயலாளர், மாவட்ட மாணவரணி செயலாளர், மாநில மாணவரணி தலைவர், மாநில மாணவரணி செயலாளர், மாநில இளைஞரினுடைய தலைவர், மாநில இளைஞனுடைய செயலாளர், துணை பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர், இப்போ எம்எல்ஏ, மேயருக்கான வேட்பாளர் உள்ளிட்ட 6 முறை தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு, வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட 6 முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு, இப்படி பல வாய்ப்புகளை தந்த எங்களுடைய குலதெய்வம் இன்றைக்கு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இணை பொதுச் செயலாளர் பதவி ஏற்று நீ செயலாற்ற வேண்டும், நான் சொல்கிற வேலையை செய்யன்னு சொன்னாங்க. அதை தவிர இந்த தொண்டனுக்கு, இந்த சாதாரண தொண்டனுக்கு எங்கள் ஐயா ஒரு கொடுத்த வரமாக தான் நான் கருதுகிறேன். அவர் என்ன சொன்னாலும், உயிரை விடுனாலும் அதை விடுவதற்கு தயாரான ஒரு முதன்மை தொண்டனாக ஐயா காலடியில் இருப்பேன். இளைஞர் மாநாடு மிகப்பெரிய வெற்றியை தந்தது அன்புமணி ராமதாஸ் தலைமையில். இந்த மகளிர் மாநாட்டுக்கு அன்புமணி ராமதாஸ் கட்டாயம் அழைப்பு விடுப்பேன். என்ன இப்படி போய் சொல்லுங்க, அது எங்கே நான் தான் முன்னன்று சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இருபெரும் கண்கள், 2 கண்ணு, 2 கண்ணில் எந்த கண்ணு வேணும்னு சொல்கிறீங்க? 2 கண்ணு, ஐயா ஒரு கண்ணு, சின்ன ஒரு கண்ணு, 2 கண் எந்த கண்ணை குத்திக்கலான்னு சொல்லுங்கள். 2 பேரும் வேணும், விரைவாக இணைய வேண்டும், இணைவார்கள், மிக விரைவாக இணைவார்கள். நம்ம 2026 நடக்கிற தேர்தல் என்பது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் கைகாட்டுகிற திசை நோக்கி அந்த வெற்றி கூட்டணி அமையும். அந்த அளவுக்கு திட்டமிட்டு செயலாற்றுவார்கள். ஐயா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கே இருக்கிற நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்களுக்கு தான் சட்டமன்ற உறுப்பினர் பதவி. அது கூட்டத்தில் நடந்த செய்திகளை நாங்கள் சொல்ல முடியாதுங்க. இல்லை, அதான் ஐயா கூட்டத்தில் நடந்த செய்தியில் ஐயா எங்கள்கிட்ட உத்தரவுகள் அனைத்தையுமே பத்திரிகை நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாது. எதெல்லாம் சொல்லணுமோ அதான் சொல்ல முடியும். அன்புமணி வேறொரு அணியாக தானே பார்க்க, அதெல்லாம் அணியே இல்லை, இதில் எல்லாமே ஒன்று தாங்க. என்னுடைய மருத்துவர் ஐயா அவர் ஐயாங்க இப்போ சின்ன என்ன சொல்கிறாருங்க, ஒரு கூட்டத்திலையும் மருத்துவர் ஐயா அவர் சொல்லுகிற பணிகளை செய்வேன்னு தானே சொல்கிறாரு, அதாவது தப்பாக சொல்கிறாரு. அது பேசி மிக விரைவாக நல்ல சுமூக தீர்வு எட்டுவார்கள். எங்களுடைய தலைவர் தியாகச்செம்மல் அவருக்கு ரொம்ப மல்டிபிள் உடல் ரீதியாக தலையில், முதுகுத்தண்டில், லங்ஸு, லிவரு, ஹார்ட்டு உள்ளிட்ட அனைத்து இடங்கள்லையும் எனக்கு ரொம்ப ஒரு ஓய்வே எடுக்காமல் சுற்றிக்கிட்டு இருந்ததுனால அந்த மாதிரியான ஒரு நோய் இப்போ ஒரு 10 நாளாக அப்போலோ வானகரம் அப்போலோவில் இருக்கிறாரு.
நான் வந்து என்னுடைய உடலில் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஏன்னா நம்ம ஒரு இளைஞருங்கிறதுனால அப்படி தான் நான் இளைஞன் தான் நான் வந்துட்டோம். அவர் வந்து ஐயா எங்களுடைய தலைவர் அண்ணா எங்கள் கௌரவ தலைவர் பொறுத்தவரையில் ஒரு 72 வயது இளைஞர். அவர் வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு 10 நாள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவரும் இணைந்து இந்த மாநாட்டு பணிகளை வேகம் எடுப்போம். அந்த தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தஞ்சை இந்த டெல்டா பகுதியை சேர்ந்த அவங்களுடைய ஏற்பாடுகள் செய்கிறத பற்றி ஐயா ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மிக வேகம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை சென்றீங்க. அன்புமணி ராமதாஸ் உங்களிடம் நலன் கூட விசாரிக்கலாம். இதை எப்படி பார்க்குறீங்க? இது குறித்து நான் கருத்து சொல்ல விரும்பலைங்க. அது பல வேலைகள் இருக்கலாம், மறந்துருக்கலாம். ஒரு எம்எல்ஏ 25 எம்எல்ஏ அந்த கட்சி. நன்றி, ரொம்ப நன்றி. வேலை செய்திருக்கீங்களா? வேலை செய்தி சரி போகலாம்.